ஹாய், நேற்று நைட்டு வந்துட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னு பாத்திரம் கழுவி வைக்காமலே போய் தூங்கிட்டேன். மார்னிங் வந்து பார்த்தா ரொம்ப சேர்ந்துடுச்சு பாத்திரம். எனக்கு பாத்திரம் கழுவுற வேலை பார்த்தாலே சுத்தமாகவே பிடிக்காது. உங்களுக்கு எந்த வேலை சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பல்லாரி வந்துட்டு 4 கிலோ 100 ரூபான்னு விற்றுட்டு வந்திருந்தாங்க. வெளியில் வாங்கினா 1 கிலோ 37 ரூபா சம்திங் வருது. சரி, இங்கே கொஞ்சம் நமக்கு கம்மியான ப்ரைஸில் கிடைக்கும் அப்படின்னு நானும் ஒரு 4 கிலோ வாங்கி போட்டேன். கீழே போட்டு வைக்க சொன்னாங்கன்னு கீழே போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு மெயினான விஷயம், நான் மார்னிங் பண்ணுறது வந்துட்டு எந்திரிச்சு வந்தோன்னே என்னோடய பெட்ரூம் கதவு, ஜன்னல் கதவு தான் நான் திறந்து வைப்பேன். ஏன்னா நல்லா வெளிச்சமாகவும் இருக்கும், நல்லா காற்று வரும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை மெயினாக ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வீடெல்லாம் முதல்ல ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருவேன். அப்புறம் இந்த கூடை வந்து ஹாஸ்பிட்டலில் கொடுத்தாங்க. நான் வந்துட்டு அதை அப்படியே வச்சுருந்தேன். சரி, யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அந்த டாய்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக அந்த கூடையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து டாய்ஸ் எல்லாம் அதில் போட்டு வச்சுக்கிட்டேன். மார்னிங் வந்து டீயும் சமோசா உப்புமா இருந்தது, அதை தான் சாப்பிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுப்பு பார்த்தா ரொம்ப அசிங்கமாக இருந்தது, டீ எல்லாம் கொட்டி. சரி, அதையும் அப்படியே கையோட கழுவி விட்டுறலாம் அப்படின்னு நல்லா சோப் போட்டு அதையும் கழுவி விட்டுட்டு எல்லாத்தையும் மாட்டி வச்சுட்டேன். லஞ்சுக்கு வந்துட்டு சிம்பிளாக நைட் ஆக்கின சாப்பாடும் புளிக்குழம்பும் இருந்தது, நைட்டு ஈவினிங் வச்சது. சரி, அதையே சாப்பிட்லாம் அப்படின்னு நேற்று வந்து சண்டேக்கு வந்து இது வாங்கிட்டு வந்திருந்தாங்க, ஃபிஷ்ஷு. சரி, அதை ஃப்ரை பண்ணிவிட்டு இன்னொரு சமோசா இருந்தது, அதையும் லஞ்சுக்கு வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு லஞ்சு சூப்பராக வந்துட்டு டிவி பார்த்துட்டே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நீங்கள் லஞ்ச் சாப்பிடும்போது உங்களுக்கு டிவி பார்த்துட்டே சாப்பிட்றது ரொம்ப பிடிக்குமா, இல்லை மொபைல் பார்த்துட்டு சாப்பிட்றது பிடிக்குமான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், நானும் ஃப்ரீ ஆகிட்டேன்.